வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின பர்ச்சஸ் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 59 லைன் உள்ள ஒரு போம். இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் பிளாங்க் வேர்ஸ், அதாவது அன்ரைம்ட் அயம்பிக் பென்டமெட்டில் தான் எழுதியிருக்காரு. இதில் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த ஸ்பீக்கர் அவருடைய பழைய நினைவுகள், அதாவது இப்போ அவர் ஒரு பர்ச் ட்ரீஸ்லாம் அப்படியே கீழே சாஞ்ச மாதிரி வளர்ந்துருக்கு. அதை பார்க்குறதுக்கு என்னவோ காப்ஸ்னா பிணம், அதை பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும் போது அவர் மனசில் வர கடந்த கால நினைவுகளை இங்கே அவர் சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அது எப்படின்னா, இப்போ அந்த ஸ்பீக்கர் பார்க்குறார். அவருக்கு முன்னாடி நிறைய பர்ச் ட்ரீஸ் வலது புறமாகவும் இடது புறமாகவும் அப்படியே வளர்ந்துக்கினே இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இதுக்கு எதிர்மாறாக நல்ல உயரமாக நேராக நிற்கக்கூடிய மரங்களும் இருக்குது. இதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சின்ன பையன் இந்த பர்ச் ட்ரீஸ் மேலே ஏறி ஸ்விங் பண்ணியிருப்பானோ, அந்த மாதிரி ஸ்விங் பண்ணும்போது இந்த மரங்கள்லாம் இது மாதிரி வளைஞ்சிடுச்சோன்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு பையன் அதாவது ஸ்விங்னா அந்த மரத்து மேலே ஏறி அதை அப்படியே வளைச்சி கீழே வரைக்கும் வர்றது, அப்புறம் நிமித்துறது, தரையில் காலை வச்சு அழுத்தினா திரும்பி மேலே போகும் இல்லையா மரம், அந்த மாதிரி பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரே சொல்லிக்கிறாரு, இல்லை இதனால் இருந்திருக்காது, ஒரு பையனால் அவன் விளையாடினதுனால, மரத்து மேலே ஏறி விளையாடினதுனால இது இருக்காது. ஏன்னா பர்ச் ட்ரீஸ்க்கு வளையிற தன்மை நிறையாவே இருக்குது. ஆனால் இப்படி பெர்மனெண்ட்டாக வளைஞ்சி கீழே இருக்குன்னா அது காரணம் இந்த ஐஸ் ஸ்டாமாக தான் இருக்கும், அதாவது பனி புயலாக தான் இருக்கும் அப்படின்றாரு. இப்போ அவர் சொல்லும் போது அவர் நினச்சி பார்க்குறார், ஒரு பர்ச் ட்ரீ, அதுக்கு மேலே இந்த பனி புயலால் அந்த மரத்துக்கு மேலே சேர்ந்துருக்கிற எக்கச்சக்கமான பனி, அது யூஸ்வலாக வின்டர் காலத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பனி மேலே வெயில் படும்போது அந்த பனி அப்படியே உடஞ்சி கீழே விழும். அது பார்க்குறதுக்கு எப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படியே ஒரு இந்த பனிமலைங்கள்லாம் அந்த அவலாஞ்சிடுவாங்களே, அப்படியே அந்த பனி சறுக்கி அப்படியே கீழே ஷீட்டாக விழும்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த சத்தமே ரொம்ப சத்தமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அதுவும் மேலே உயரமாக இருக்குல்ல அந்த பர்ச் ட்ரீ, அங்கேருந்து இந்த பனியெல்லாம் அப்படியே உருகி அப்படியே படபடன்னு விழும்போது என்னவோ தேவலோகமே கீழே இறங்கி வர மாதிரி ஒரு காட்சி அது தரும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதுமே இந்த மரங்கள்லாம் அந்த ஐஸை கீழே போடும்போது இந்த மரங்கள் உடையாது, அது அப்படியே நிமிர்ந்து தான் இருக்கும். ஆனால் அந்த அந்த கணம் தாங்காமல் அந்த மரங்க சாஞ்சி ரொம்ப காலத்துக்கு அந்த பனி அந்த சாஞ்ச மரங்க மேலேயே இருக்கும்போது அந்த மரம் வளைஞ்சே இருக்கு இல்லையா, அந்த தன்மையோடு இருந்துடும், திரும்பி நிமிராது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மாதிரி சாஞ்சு இருக்கிற மரங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த பெண்கள்லாம் அவங்க தலையை காய வைக்கிறதுக்காக வெயிலில் தலையை காய வைக்கிறதா குடிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சியை அவர் மனக்கண்ணில் கொண்டு நிறுத்துது அப்படின்றாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை ஒரு பையன் இருக்கான், அவன் கூட விளையாடுறதுக்கு வேறு பசங்களே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான், தனியாக அவனே சில விளையாட்டுகளை உருவாக்கிப்பான். அதாவது இந்த பர்ச் ட்ரீஸ் மேலே ஏறி மேலே போனால் அந்த உச்சியில் அவன் இருக்கும்போது அவனோட கணம் தாங்காமல் அந்த மரம் அப்படியே வளைஞ்சி அவன் அதுக்கப்புறம் ஒரு அழுத்தம் கொடுத்தான்னா அது இன்னும் நல்லா வளைஞ்சி தரை வரைக்கும் வரும். ஆனால் அந்த மரம் தரையை தொடாமல் அவன் என்ன பண்ணுவான்னா காலாலே ஒரு உந்துதல் கொடுத்தானா திரும்பி அந்த மரம் நிமிர்ந்துடும். இப்படி தான் இந்த டெக்னிக் அந்த பையன் அழகாக கற்றுப்பான். அதனால் அந்த மரம் கீழே விழுந்து அந்த மரம் நல்லா வளையக்கூடியது தான். ஆனால் கீழே தங்காமல் திரும்பி மேலே போயிட்டு திரும்பி கீழே வர இந்த டெக்னிக்கை அந்த பையன் கற்றுந்துருப்பான். ஒரு சமயத்தில் என்ன ஆகிடும்னா, அந்த திரும்பி போகக்கூடிய தன்மையை அந்த மரம் இழந்துட்டு அதுக்கப்புறம் அது கீழே இருக்கும்போது அவன் வேறு ஒரு மரத்தில் போய் அதை செஞ்சு இது மாதிரி நிறைய மரங்களை விளையாடியிருப்பான். அவனுக்கு எப்படி அந்த டெக்னிக் செய்வானா, இப்போ ஒரு கப்பில் நம்ம ஊற்றுறோம், அப்படியே அந்த திரவத்தை ஊற்றிக்கிட்டே வரும்போது அந்த மேலே இருக்கிற அந்த நுனி வரைக்கும், அதாவது அது வழியக்கூடாது, ஆனால் நுனியில் அப்படியே ரொம்ப நிற்கணும், மேலே அப்படியே இருக்கணும். அது எப்படி டெக்னிக்காக ஊற்றுவாங்களோ அதே மாதிரி அதே டெக்னிக்கோடு இந்த பையன் இந்த மரத்து மேலே விளையாடி இருக்கான். இது அவனுக்கு தான் விளையாட்டு. ஆனால்
இந்த மரம் வந்து அதுக்கப்புறம் திரும்பி போகவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இப்போ சொன்ன பையன் வந்து யாருன்னா நான் தான், சின்ன வயசில் நான் அதை விளையாடிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வழியே தெரியாத ஒரு காட்டில் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த உலகத்தை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் வந்து எல்லாத்தையும் திரும்பி ஆரம்பித்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் சொல்கிறாரு, இந்த உலகத்தை விட்டு போயிட்டு திரும்பி வந்து முதலேருந்து ஆரம்பிக்கணும்னா நான் இறந்து போகணுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த உலகம் மாதிரி ஒரு சிறந்த இடம் அன்பு செலுத்துறதுக்கு இல்லை. அதனால் நான் இறப்பை பற்றி பேசலை. திரும்பி அந்த சின்ன வயசு எனக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த மரத்தில் அப்படியே ஏறும் போது இன்னமும் தேவலோகத்துக்கே நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஏறி 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 அந்த கடைசியில் அந்த மரத்தால் நம்மளுடைய கணத்தையே தாங்க முடியாமல் அது அப்படியே சாயும் போது நம்மளும் சேர்ந்து அதோடு கீழே வருவோம். அந்த மாதிரி வந்து வந்து மேலே ஏறும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் கேன் டூ வேர்ஸ் அண்ட் பி அ ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸ். அந்த அனுபவமே தனி தான் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Then I see birches bent to left and right across the lines of straighter darker trees. I like to think some boys been swinging them. இப்போ எதிர்க்க வந்து நிறைய பர்ச் ட்ரீஸ் வந்து வலது புறமாகவும் இடது புறமாகவும் வளைஞ்சு இருக்கிறத பார்க்குறேன். அது பக்கத்துலேயே வந்து நிமிர்ந்து நிற்கிற நிறைய மரங்களையும் பார்க்குறேன். அப்போ நான் நினைக்கிறேன்னா, என் மனசில் தோணுது, ஒரு பையன் இந்த மரத்தை மேலே தான் ஏறி ஸ்விங் பண்ணியிருப்பானோன்னு தோணுது. பட் ஸ்விங்கிங் டசன்ட் பெண்ட் தெம் டவுன் டு ஸ்டே ஆஸ் ஐஸ் ஸ்டார்ம்ஸ் டூ. ஆனால் அது மேலே ஏறி இந்த ஸ்விங் பண்ணுறதுனால மட்டுமே இந்த மரங்க வந்து இந்த மாதிரி வந்து பெண்ட் ஆகி இருக்காது. இதுக்கு காரணம் பனி புயலாக தான் இருக்கணும். ஆஃபன் யூ மஸ்ட் ஹாவ் சீன் தெம் லோடட் வித் ஐஸ் அ சன்னி வின்டர் மார்னிங் ஆஃப்டர் ரெயின். இப்போ அவர் சொல்கிறார், இப்போ யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி தானே பேசுகிறார். அதனால் நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சன்னி வின்டர் மார்னிங்கில் இந்த மரங்க மேலெல்லாம் வந்து ஒரு புயல் பனி புயல் அடிக்கும் போது அந்த பனியெல்லாம் அப்படியே இந்த மரத்து மேலே குவிஞ்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. They click upon themselves as the breeze rises and turn many colored as the steer cracks and creases they enamel. இந்த பனியெல்லாம் அப்படியே அந்த மரத்து மேலே அப்படியே குவிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, soon the sun's warmth makes them shed crystal shells, shattering and avalanching on the snow crust. Such heaps of broken glass to sweep away, you would think the inner dome of heaven had fallen. ஆனால் அந்த வெயிலோடைய அந்த தாக்கம் வந்த உடனே இந்த பனியெல்லாம் அப்படியே உடஞ்சி அப்படியே செதறி கீழே விழுறத பார்த்தா அப்படியே அந்த பனி வந்து நம்ம பனி மலைங்கள்லாம் அந்த பெருசாக ஷீட்டாக பனி வரலாம் அவலாஞ்சி அந்த மாதிரி இருக்கும். இல்லை தேவலோகமே அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். They are dragged to the withered bracken by the load, and they seem not to break, though once they are bowed so low for long, they never right themselves up. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பனியோடைய சுமையெல்லாம் தாங்காமல் அது வளைஞ்சாலும் இந்த மரங்கள்லாம் வந்து உடையாது. ஆனால் ரொம்ப காலத்துக்கு அது இந்த சுமை தாங்காமல் வளைஞ்சே இருக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, திருப்பி இந்த மரங்களால் நிமிர முடியாது. You may see their trunks arching in the woods years afterwards, trailing their leaves on the ground like girls on hands and knees that throw their hair before them over their heads to dry in the sun. இப்போ வந்து கீழே வளைஞ்சிட்டு அப்புறம் அவங்க வளரும் போது, மரம் வளரும் போது கீழ்வாட்டை அப்படியே வந்து எந்த திசையை நோக்கி வளைஞ்சிருக்கோ அந்த திசையை நோக்கி தான் வளரும். அதே மாதிரி வளர்ந்துட்டு அதுங்களோட இலைங்கள்லாம் கீழ் நோக்கி போகும்போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பெண்கள்லாம் குனிஞ்சு அவங்க தலையை வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் கோயிங் டு சே வென் ட்ரூத் broke in with all her matter of fact about the ice storm, I should prefer to have some boy bend them as he went out and in to fetch the cows. இப்போ நான் ஒரு உண்மையை தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் பனி புயல் தான் செஞ்சுருக்கணும்னு சொல்லும் போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பையன் அவன் மாடுங்களெல்லாம் திருப்பி அழைச்சின்னு வரதுக்காக போகும்போது செஞ்ச வேலையாக இருக்குமோ அப்படின்னும் தோணுது. Some boy too far from town to learn baseball, whose only play was what he found himself, summer or winter, and could play alone. அந்த பையன் வந்து தூரமாக போய் பேஸ்பால் கற்றுக்காம
அவன் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லாத போது அவனே கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு தான் அது. அவன் சம்மர்லேயும் விளையாடலாம், வின்டர்லேயும் விளையாடலாம். தனியாக விளையாடுறதுனால அவனே ஒரு கேமை கண்டுபிடிச்சிருக்கான். One by one he subdued his father's trees by riding them down over and over again until he took the stiffness out of them, and not one but hump limb, not one was left for him to conquer. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவங்க அப்பாவோட தோட்டத்தில் இருக்கிற மரங்க மேலெல்லாம் ஏறி 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 அது எல்லாத்தையும் வளைச்சி அது செஞ்சு 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 அந்த மரங்களுக்கு அந்த நேராக நிற்கின அந்த ஸ்டிஃப்னஸ் போய் அந்த மரம் அப்படியே வளைஞ்சே, அதுக்கப்புறம் அது வளர்றது கூட அந்த வளைஞ்சே தான் வளர அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மரத்துக்கு அவன் போய் அதையே செஞ்சுருப்பான். இப்படி ஒரு ஒரு மரமாக செஞ்சு அங்கே வேறு எந்த மரமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையுமே செஞ்சுருப்பான். நாட் ஒன் வாஸ் லெஃப்ட் ஃபார் ஹிம் டு கான்கர்னா, இதுக்கு மேலே அவன் ஏறி வளைக்கிறதுக்கு மரமே அங்கே இல்லாத அளவுக்கு எல்லா மரத்தையும் அவன் வளைச்சி வச்சுருப்பான் அப்படின்றாரு. He learnt all there was to learn about not launching out too soon and so not carrying the tree away clear to the ground. அவன் எப்படி இந்த விளையாட்டை கற்றுக்கிட்டானோ அதே மாதிரி அந்த மரம் மொத்தமாக தரையை தொடாமல் சரியாக எந்த அளவுக்கு அவனுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொண்டு அதாவது அந்த தரைக்கு கொஞ்சம் மேலே வர அளவுக்கு டெக்னிக்காக அந்த மரங்களெல்லாம் அவன் வளைச்சிருப்பான். He always kept his poise to the top branches, climbing carefully with the same pains you use to fill a cup up to the brim and even above the brim. அவன் மேலே அந்த மரங்க மேலே ஏறும் போதே ரொம்ப ஜாகிரதையாக ரொம்ப டெக்னிக்காக, அதாவது எப்படி நீங்கள் ஒரு கப்பை ஃபில் பண்ணும் போது அந்த நுனி வரைக்கும் சில சமயம் நுனிக்கு மேலே கூட வரும் ஆனால் வழியாது, அவ்வளோ டெக்னிக்காக ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான் அவன் மரத்து மேலே ஏறி அதை அப்படியே அழகாக வளைச்சி அது தரையை தொடாமல் திரும்பி நிம்மறவும் முடியாத அளவுக்கு அவன் வளைச்சி வச்சுருக்கான். Then he flung outward, feet first with a swish, kicking his way down through the air to the ground. அதுக்கப்புறம் அந்த தரையில் அவன் காலை வச்சு அப்படியே அந்த மரம் நிமிரும் போது, அதாவது அதுக்கு நிமிரத்தன்மை இருக்கிற வரைக்கும் நிமிரும் போது அவன் அப்படியே பறப்பான் பாருங்கள், அது ஒரு தனி அனுபவன்றாரு. So was I once myself a swinger of birches. அவர் எப்படி தான் சொல்கிறாருன்னா, நானே ஒரு காலத்தில் இந்த பர்ச்சஸ் மேலே ஸ்விங்கராக இருந்திருக்கேன். அண்ட் ஸோ ஐ ட்ரீம் ஆஃப் கோயிங் பேக் டு பி. அதனால் நான் இப்போ என்ன கனவு காண்றேன்னா, திரும்பி அந்த சின்ன வயசில் போய் இந்த பர்ச் மரத்துலலாம் ஏறி இந்த விளையாட்டை விளையாடினா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு கனவு காண்றேன். இட்ஸ் வென் ஐ எம் வியரி ஆஃப் கன்சிட்ரேஷன்ஸ் அண்ட் லைஃப் இஸ் டூ மச் லைக் அ pathless wood where your face burns and tickles with the cobwebs broken across it and one eye is weeping from a twigs having lashed across it open. அதெல்லாம் யோசித்து பார்க்கும் போதுலாம் இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்குறேன். வழியே இல்லாத காட்டில் போகிற மாதிரி இருக்குது, முகம்லாம் அப்படியே எரியுது, அப்படியே இந்த காப் வெப்ஸ்னால் அந்த எட்டுக்கால் பூச்சி பண்ணுற அந்த வலை அதெல்லாம் அதில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஒரு கண்ணை ஒரு ட்விக்கு கீறிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இப்போ இருக்குது. I would like to get away from earth a while and then come back to it and begin over. எனக்கு இந்த உலகத்தை விட்டே போயிட்டு திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது. May not fate willfully misunderstand me and half grant what I wish and snatch me away not to return. ஆனால் நான் சொல்கிறதுனால விதி நான் இறக்க ஆசைப்படுறேன்னு நினச்சிக்கிட்டு என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்னை எடுத்துன்னு போயிட போகுது, அதுவும் எடுத்துன்னு போயிட்டு திரும்பி வராத மாதிரி எடுத்துன்னு போயிட போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எர்த்ஸ் அ ரைட் பிளேஸ் ஃபார் லவ். ஏன்னா எனக்கு இந்த உலகத்தை விட்டு போகணும் சாகணுன்ற எண்ணம்லாம் இல்லை, இந்த உலகம்தான் அன்பு செய்கிறதுக்கு சிறந்த இடம். ஐ டோன்ட் நோ வேர் இட்ஸ் லைக் டு கோ பெட்டர். இதை விட ஒரு பெட்டரான ஒரு இடம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஐ லைக் டு கோ பை கிளைம்பிங் அ பர்ச் ட்ரீ and climb black branches up a snow white trunk toward heaven till the tree could bear no more, but dipped its top and set me down again. எனக்கு திரும்பி அந்த பர்ச் ட்ரீயை ஏறணும், நல்லா மேலே ஏறணும். எங்கன்னா அந்த பனியெல்லாம் சேருதில் மேலே அது வரைக்கும் ஏறணும். கிட்டத்தட்ட அது ஹெவனுக்கே போகிற மாதிரி இருக்கும். ஏறி 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 கடைசியில் என்னோடய பாரத்தை அந்த மரம் தாங்காத அளவுக்கு ஏறிட்டு என்னோடய பாரம் தாங்காமல் அந்த மரத்தோட மேல் பகுதி, ஏன்னா அந்த ஏறி இருக்கல மேலே, அப்படியே இறங்கி என்னை திருப்பி கீழே விடணும். தட் வுட் பி குட் போத் கோயிங் அண்ட் கம்மிங் பேக். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கீழே திரும்பி மேலே போய் திரும்பி கீழே திரும்பி மேலே போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் குட் டூ வேர்ஸ் தென் பி அ ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு.
உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.